ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் எம்எஸ் சிவில் இன்ஜினியர் சல்மான். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எந்த குடவுனுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருண் பாலா சென்ட்ரிங் குடவுனுக்கு வந்திருக்கோம். இந்த குடவுனில் அவங்க என்னென்ன மெட்டீரியல் சென்ட்ரிங் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா முகமது ஹாரூன் பாய் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு. வாங்க பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம சென்ட்ரிங் குடோனில் இருக்கிறோம். இப்போ சென்ட்ரிங் பற்றி நான் சொல்ல போகிறவங்களே நல்லா கேட்டுக்கோங்க. இதுதான் ஷீட்டு, சென்ட்ரிங் ஷீட்டு. இது 2-3 சைஸ். இது இரும்பு ஷீட்டு. இது புதுசாக நியூ மாடல். இதை விட பெரிய சைஸ்லாம் இல்லை. இதுதான் மீடியம் சைஸ், 2-3 தான் சைஸ். இது ஃபேன் இருக்குது. இப்போ இது வாங்க, இதுதான் ஃபேனு. கொம்பு பலகையில் அடிக்கிறதுல இது ஃபேனு. எல்லா ஒர்க்கும் செய்யலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. நியூ மாடல். இதுவும் நியூ மாடல் தான். கொம்பு பலகைலாம் பழைய மாடல், ஓல்டு மாடல் அதுவும் இருக்குவாங்க. இதுதான் பலகை, ரன்னரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இதில் வச்சு அடிப்பாங்க. இப்போ தான் புது மாடல். இதுதான் ஃபேன். இதுக்கு கொம்பு பலகை எதுவுமே யூஸ் பண்ண வேணாம், எதுவுமே ப்ராப்ளம் வராது. எவ்வளோ லோடு வேணால் நம்ம காங்கிரீட் வேணால் போடலாம், எதுவுமே ஆகாது. இப்போ இதிலலாம் போட்டிங்கன்னா பாதிப்பு, சில கொம்பு ஒன்று ஒன்றிச்சுன்னா இறங்க வாய்ப்பு இருக்குது, அதனால் ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை, ஃபுல்லாக இரும்பு மெட்டீரியல் பொருள், அதனால் ஒன்றுமே ஆகாது. இது வாங்க, அது கொம்பு பார்க்கலாம். இது இருக்குது பாருங்கள், இதுதான் கொம்பு. இதை வச்சு சென்ட்ரிங் அடிக்க பழைய காலத்தில் அடிப்பாங்க. அதாவது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் சென்ட்ரிங்கு. இப்போ தான் கொஞ்ச நாளாக ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேன் ஜாக். இதில் வச்சுன்னா ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கும், இருந்தாலும் சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் அது ஒன்றுமே ஆகாது. அது ஜாக்கி இருக்குது பாருங்கள், கொம்புக்கு பதில் ஜாக்கி இருக்குது. அந்த ஜாக்கி வச்சா ஒன்றுமே ஆகாது. எவ்வளோனா வெயிட்டு நம்ம போடலாம், எது வேணால் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. இது இருக்குது பாருங்கள், பிட்டி ஷீட் இருக்குது. பீஸ் ஒர்க்கு இந்த பலகைக்கு பதிலாக நம்ம பிட்டி ஷீட் போடலாம். வேலை க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அதுதான் பிட்டு பலகை. அதில் வாங்க, இது இருக்குது பாருங்கள், பிட்டு பலகை. இதுக்கு பதிலாக ஷீட் இருக்குது, புது மாடல். அதுவும் கட் பண்ணி நம்ம சைஸுக்கு ஏற்ற மாரி என்னென்ன சைஸ் வேணுமோ நம்ம செஞ்சு வச்சுக்கிறோம். எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். இது இருக்குது பாருங்கள் ஜாக்கி. இது வந்து நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 7 அடி, 8 அடி, 9 அடி, 10 அடி எப்படி வேணால் யூஸ் பண்ணி மரம் ஏற்றிக்க வேண்டியது தான் நம்மளுக்கு. கொம்புனா இப்போ 10 அடினா 10 அடி மட்டும் தான் இருக்கும். அது இப்போ 8 அடினா நம்ம அறுத்து யூஸ் பண்ணுறோம், அது வேஸ்டேஜ் ஆகும். ஆனால் இது அப்படி இல்லை, நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட் வேணால் தாங்கும். இது நல்லாயிருக்கும், வேலை செய்யறதுக்கு நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இது பாருங்கள், இது பிட்டு கொம்பு. நம்ம பறனை அந்த லோ ரூஃப் அடிப்பாங்களே, அந்த பறனை ஸ்லாப்பு, அதுக்கெலாம் இது வந்து சின்ன சின்ன கொம்பு வைக்கிட்டு, அது மேலேருந்து வைப்போம்ல, அதுக்கு பெரிய கொம்பு வைக்க முடியாது, பறனையிலேருந்து வைக்கிற சின்ன கொம்பு. இதெல்லாம் பீஸுங்க. நம்மளுக்கு சைஸு கம்மியாக இருந்துச்சு, இப்போ கொம்பு 10 அடி 2 அங்கலம் கம்மியாக இருக்குன்னா இது கீழே நம்ம போட்டு அடிச்சிக்கலாம், பீஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சக்கை கீழே அடியில் வைக்கலாம். சைஸு ஹைட்டு, கொம்பு ஹைட்டு பத்தலைன்னா இது கீழே 2-3 வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பலகை இருக்குது பாருங்கள், அதை சிலுவர் விட்டு பலகை இருக்குது. இது சிலுவர் விட்டு பலகை இருக்குது. இதெல்லாம் வந்து இது தென்னை பலகை. இது பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சிலுவர் விட்டு பலகை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லா சென்ட்ரிங்காரும். இது நல்லா லைஃப் வரும், இது நல்லாவும் தாங்கும். இது ரன்னர். இது சிலுவர் விட்டு ரன்னரு, இது தென்னை ரன்னரு. டோருக்கு பாருங்கள், தென்னை ரன்னரு, இது சிலுவர் விட்டு ரன்னர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எது ஷைனிங்காக வெயிட் தாங்குற மாரி இருக்கும். இது பாருங்கள், சக்கை மாரி ஆகிடும். கொஞ்சம் நாள் பொறுத்து இது ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிடும், யூஸ் ஆகாது. ஆனால் இது வந்து நல்லா லைஃப் வரும், எதுவுமே ஆகாது. சிலுவர் விட்டு ரன்னர். சென்ட்ரிங் ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியலை பற்றி நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரிய வரும். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.